நாமத்தில் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நாளிலே எசேக்கியேல் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். எசேக்கியேல் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதிலே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. உயர உயர சுற்றிலும் கட்டுகளுக்கு அகலம் அதிகமாயிருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் உயர உயர சுற்றி சுற்றி அகலம் வர வர அதிகமாயிருந்தது. கீழ்நிலையிலிருந்து நடுவழியாய் மேல்நிலைக்கு ஏறும் வழி இருந்தது. ஒருவேளை படிப்பதற்கு கேட்கும்போது சற்று புரியாமல் இருக்கலாம், குழப்பமாக இருக்கலாம். ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அன்பானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஊழியமும் வளர வேணும் என்று விரும்புகிறார். அடிக்கடி வேதம் சொல்கிற வார்த்தை வளருங்கள். அடிக்கடி திருமறையில் வாசிக்கிறோம், புதிய ஏற்பாட்டிலேயும் பழைய ஏற்பாட்டிலேயும் வளருங்கள், வசனத்திலே வளருங்கள், கிருபையிலே வளருங்கள், ஊழியத்திலே வளருங்கள், தேவனோடு உள்ள உறவிலே வளருங்கள். எசேக்கியேல் சொல்லுகிறார் இந்த 41ஆம் அதிகாரத்தில், அவர் என்னை உயர உயர, இந்த வார்த்தை 7ஆம் வசனத்தில் 41:7 திரும்ப திரும்ப வருகிறது. உயர உயர, அடுத்து வர வர, அடுத்து இன்னொரு வார்த்தை அதிகம் அதிகமாய். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே என்னுடைய செய்தி என்னவென்றால், இதை நீங்கள் திரையிலும் பார்க்கலாம். ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை onward and upward. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவுடனே, ஒரு குறிப்பிட்ட நிலை வந்தவுடனே ஒரு திருப்தி அடைந்து விடுகிறார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு அதாவது ஒரு பக்தர் இப்படி சொன்னார், அதாவது திருப்தியில் ஒரு அதிருப்தி தேவை. அநேகருடைய வாழ்க்கையிலே இது போதும் இல்லை அன்பானவர்களே. என்றைக்கும் அதாவது dissatisfaction in satisfaction. இந்த வாழ்க்கை போதாது, இந்த வளர்ச்சி போதாது, இந்த கிருபைகள் போதாது, இந்த வரங்கள் போதாது. தேவன் விரும்புகிற வார்த்தை என்ன? onward, இரண்டாவது upward, இன்னும் 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 மேலாக. இந்த 41ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. இன்னும், ஆங்கில வேதாமத்தில் ஸ்டில் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய். பக்தன் பாடினது போல, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இன்றைக்கு ஊழியத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட நிலை வந்தவுடனே இன்றைய ஊழியர்கள் சற்று தளர்ந்து போகிறார்கள். இது போதும், வசதி வந்தவுடனே வசதிகள் போதும். இல்லை அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் தந்தவைகளை அன்பு கூறுகிறார்கள், தந்தவரை மறந்து போகிறார்கள். இந்த வசனத்திலே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், அதாவது ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஊழியத்திலே முன்னேறி செல்லுங்கள். இந்த வளர்ச்சி போதாது, இந்த வாழ்க்கையை போதாது, தேவனை அறிகிற அறிவு இன்னும் போதாது, இன்னும் அவர் அறிகிற அறிவிலே. முதல் 7ஆம் வசனம் உயர உயர. இன்றைக்கு அநேகருக்குள்ளே வாழ்க்கையிலே எல்லாவற்றும் உயர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சமுதாயத்தில் உயர வேண்டும், பொருளாதாரத்தில் உயர வேண்டும், இதைவிட சிறந்த அதாவது பொருட்களை வாங்க வேண்டும், இன்னும் சிறந்த ஒரு ஐபோன், ஐபேட் இப்படி வாங்க வேண்டும், இன்னும் சிறந்த கார், இதைவிட சிறப்பான வாழ்க்கை, சிறப்பான வீடு. ஆனால் அநேகருக்கு இன்னும் கர்த்தருக்குள் உயர வேண்டும், உயர உயர வாழ வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இல்லாதிருப்பது மிகப்பெரிய பரிதாபமான ஒன்று. வேதம் சொல்கிறது, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே there are 3 levels in the Christian life. Number 1, கீழ்நிலை, அடுத்து நடுநிலை, அடுத்து மேல்நிலை. திருமறை மிக அழகாக சொல்கிறது, இன்றைக்கு அநேகர் கீழான வாழ்க்கையிலே இது போதும், பன்றிகள் தின்னுகிற தவிடு. இல்லை அன்பானவர்களே, இதைவிட மேலான ஒரு வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் தகப்பனுடைய வீட்டிலே நேர்த்தியான ஆகாரம் இருக்கும் போது நீங்கள் ஏன் பன்றிகளோடு வாழ வேண்டும்? எனக்கு அன்பான நடுநிலையில் வாழ்கிற மக்கள், அன்பான விசுவாசிகளே, ஊழியர்களே, நடுநிலை தேவனுடைய சித்தம் அல்ல, நடுநிலை தேவனுடைய ஆசை அல்ல. இதிலும் மேல்நிலைக்கு கர்த்தர் உங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு ஊழியர்களை பார்க்கிறேன், ஏழ்மையா இருந்த ஊழியர்கள் சற்று நிலைகள் வந்தவுடனே, ஒரு 2 வீலர் வாங்கியவுடனே தங்களுக்குள்ளே ஒரு திருப்தி, அடுத்தவர்களை கீழ்நோக்கி பார்க்கும் நிலை. இல்லை அன்பான ஊழியர்களே, இதைவிட மேலான உங்களோடு பேசுகிற நானும் நம்பிக்கை என்னவென்றால், என் விசுவாசம் என்னவென்றால், இதல்ல மேல்நிலை, இதைவிட மேலான நிலைக்கு
கர்த்தர் என்னை கொண்டு போக விரும்புகிறார். அதற்கு என்னுடைய உதவி தேவை, எனக்கு ஒத்தாசை தேவை. என்னை விட்டு விட்டு தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது, தேவனை விட்டு விட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நாளிலே 41ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை திரும்ப 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 வருகிறது. அவர் என்னை அளந்தார். 41ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே என்னை அளந்தார், 2ஆம் வசனத்திலே என்னை அளந்தார், 3ஆம் வசனத்திலே என்னை அளந்தார், 4ஆம் வசனத்திலே என்னை அளந்தார். திரும்ப ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போது 13ஆம் வசனத்திலே என்னை அளந்தார். அப்படியானால் தேவன் உன்னை அளக்கிறவர், உன்னை அளக்கிறார், உன் ஊழியங்களை அளக்கிறார், உன் ஆன்மீக வாழ்க்கையை அளக்கிறார், உன்னுடைய வெறுமைகளை கூட அளக்கிறார். அங்கு ஒரு வசனம் 9ஆம் வசனத்திலே உன் வெறுமைகளை கூட அளக்கிறாராம். அன்பானவர்களே, உன் நிறைவையும் அளக்கிறார், உன் குறைவையும் அளக்கிறார். ஒருவேளை கேட்க வித்தியாசமா இருக்கலாம். திருமறை எடுத்து வாசித்து பாருங்கள். 41:9 என் வெறுமை கூட அளந்து பார்க்கிற ஒரு கர்த்தர். ஆனால் அளந்து பார்த்து பரியாசம் பண்ணுகிற கர்த்தர் அல்ல, அதை விட என்னை மேலான நிலைக்கு என்னை கொண்டு போய் விரும்புகிற ஒரு கர்த்தர். இந்த நாளிலே எனக்கு அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, அவனுடைய வார்த்தை என்னவென்றால், முதல் வசனம் சொல்கிறது, என்னை அவர் தேவாலயத்துக்குள்ளே கொண்டு போனார். இன்றைக்கு ஆண்டவர் திருச்சபைக்குள்ளே உன்னை கொண்டு வந்த நோக்கமே உன்னை உயர்த்தும்படிக்காகத்தான். இல்லை என்றால் உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே நீ யாரா இருந்தாயோ அவராகவே உன்னை விட்டிருப்பார். ஆனால் உன்னை ஆண்டவர் ரட்சித்ததும், உன்னை அபிஷேகம் பண்ணினதும், அவருடைய பிள்ளையாய் உன்னை மாற்றினதும், உன்னை ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டதும் உன்னை உயர்த்தும்படிக்காகவே. எல்லாவற்றிலும் நீ கீழ்நிலையில் அல்ல, நடுநிலையிலும் அல்ல, மேலான நிலைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வரும்படி விரும்புகிறார். இந்த எசேக்கியேலின் நிலைமையை நான் சற்று உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். இவன் இருந்தது சிறையிருப்பு. 1ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, நான் 30ஆம் வருஷம் 4வது மாதம் 5ஆம் தேதியிலே சிறைப்பட்டு நடுவிலே வாசம் பண்ணினேன். வாசித்து பாருங்கள். அவன் இருப்பது சிறையிருப்பு, ஆனால் அன்பானவர்களே அவன் பார்ப்பது பரலோக தரிசனங்கள். இது மிகுந்த கடினமான ஒரு காரியம். பொதுவாக சிறையிருப்புகளுக்கு மத்தியிலே நம்முடைய இல்லாமை யோசிப்போம், நம்முடைய அவலங்களை யோசிப்போம், தேவனை குற்றம் சாட்டுவோம். தேவன் ஏன் இப்படி செய்தார், நான் ஏன் என்ன செய்தேன், யார் யாரோ எப்படியெல்லாம் இருக்கும்போது எனக்கு ஏன் இந்த பாடுகள், ஏன் என்னை தேவன் இப்படி தலைமைகளை கொண்டு வந்து விட்டு விட்டார், என்னை ஏன் ஆண்டவர் இப்படி நொறுக்கி இருக்கிறார், எனக்கு ஏன் இந்த பாடுகள். ஆனால் எசேக்கியேல் சொல்கிறான், நான் சிறையிருப்பில் இருந்தேன், ஆனால் இருப்பது சிறையிருப்பு, பார்ப்பது பரலோக தரிசனங்கள். நான் சொல்ல விரும்புகிற காரியம், இஸ் a man of vision. வாழ்க்கை பற்றி ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு தொலைநோக்கு தரிசனம் அவனுக்கு இருந்தது. அது மட்டுமல்ல, இஸ் a man of voice. தேவ சத்தம் கேட்கிறவன். வேதம் சொல்கிறது, நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, அவர் என்னை நோக்கி அவர் என்னோடு பேசுவேன் என்றார். 2 சொல்கிறது, அவர் என்னோடு பேசும்போது. இஸ் a man of voice. தேவ சத்தம் கேட்கிறவன். பல நேரங்களிலே பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, வாழ்க்கையிலே நம்மை கலக்கங்கள் சூழ்ந்து கொள்ளும் போது, we fail to understand, we fail to hear God's word. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் தவறி போகிறோம். காரணம் என்னவென்றால், உலகத்தின் வார்த்தைகள், உணர்ச்சிகள், இல்லாமைகள் இவையெல்லாம் காதுகளை வந்து மோதுகிறது. கர்த்தர் உன்னை கைவிட்டு விட்டார், நீ கர்த்தரோடு இல்லை, தேவ சித்தத்துக்கு நீ தூரமா இருக்கிறாய், தேவனை மறந்து போனார். இல்லை அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் அவனோடு பேசுகிற ஆண்டவர். is seeking God, not only seeking God, is speaking God. உன்னோடு பேசுகிற ஒரு ஆண்டவர். is a man of vision, is a man of voice. thirdly, is a man of victory. அவன் அதிகமாய் பாடுபடுத்தப்பட்டான். அவனைப் போல பாடுபட்டவர்கள் இந்த பூமியிலே யாரும் இல்லை. எசேக்கியேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை அவன் சொல்லுகிறது, நீ வலதுபுறம் இடதுபுறம் அதாவது விலகாதபடி உன்னை கயிறுகளாலே கட்டினேன். வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் புத்தகத்தில் அதாவது 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ அதாவது ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்தில் புரளாதபடிக்கு உன்னை கயிறுகளாலே கட்டினேன். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் a paralyzed life, அதாவது கட்டப்பட்ட வாழ்க்கை. அவன் விரும்புகிற எதையும் செய்ய முடியாது. அவனால் is a bounded life, not only bounded life, அவன் வாழ்க்கையிலே is paralyzed life, ஒரு சூம்பி போன செயல்பட முடியாத வாழ்க்கை.
வாழ்க்கை. யார் இவன்? தேவனுடைய ஊழியன், தேவனால் அழைக்கப்பட்டவன், ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி. ஆனால் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் புரளாதபடி தேவன் அவனை கைகளால் கட்டினார். அதன் அர்த்தம் என்னவென்றால், பி ஸ்டில், ஒரு இடத்துல நிலைத்திரு. இன்றைக்கு விசுவாசிகள் நாளுக்கு நாள் ஒரு சபை, வாரத்துக்கு வாரம் ஒரு சபை, மாதத்துக்கு ஒரு சபை, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புதிய போதகர்கள். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், என்னுடைய விசுவாசியின் வீடு, கதவை தட்டினேன், உள்ளே அழைப்பு, பாஸ்டர் வந்து, யார் வந்திருக்கிறது? போதகர் பாஸ்டர் வந்திருக்கிறேன். எந்த பாஸ்டர்? யோசித்து பாருங்கள். அப்படியானால் அந்த வீட்டுக்கு பல ஊழியர்கள் போகிறார்கள். நான் தவறு என்று சொல்லவில்லை. ஒரு சபைக்கு ஒரு அதாவது ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஊழியன் மட்டுமே முக்கியம். அப்படி இல்லாவிட்டால் அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை திசை திருப்பப்படும். காரணம் என்னவென்றால், அவருடைய வாழ்க்கையிலே அவனை கர்த்தர் அப்படியே அவனை கட்டி வைத்தார். அடுத்து அவனுடைய ஆகாரம். நீ வாசித்து பார்க்கும்போது எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், கோதுமை, வார்கோதுமை, பெரும்பயறு, சிறு பயறு, திணை, கம்பு. 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் குடிக்கும் தண்ணீர் கூட அளவின்படி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. வாசித்து பாருங்கள், எத்தனை பெரிய சிறுமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. அன்பானவளே, சிறந்த வஸ்திரங்கள் இல்லை, நல்ல ஆகாரங்கள் இல்லை. எனக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஊழியரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீரானால் உங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்? எதை பேசுவீர்கள்? எதை சிந்திப்பீர்கள்? ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்கிறது 41ஆம் அதிகாரத்தில், கர்த்தர் இந்த சூழ்நிலைக்கு மத்தியிலே அவனை உயரத்துக்கு கொண்டு போனார். அவன் வாழ்க்கை கீழ்நிலையிலிருந்து நடுநிலைக்கு வந்து மேல்நிலைக்கு. இன்றைக்கு அனைவருடைய ஊழியர்களை பார்க்கிறேன், ஆரம்பத்தில் வருகிறார்கள், மிக அபார வளர்ச்சி. அன்பானவர்களே, வளர்ச்சி என்பது ஒரு நாள் நடக்கிறதல்ல. It should be slow, but it should be systematic. திரும்ப சொல்லுகிறேன், வளர்ச்சி என்பது நிதானமா இருக்க வேண்டும், அது கொஞ்சம் கொஞ்சமா இருக்க வேண்டும். ஆனால் வசனத்தால் வராத வளர்ச்சி ஒரு வளர்ச்சியே கிடையாது. முதலாவது ஸ்லோ, இரண்டாவது சிஸ்டமேட்டிக், மூன்றாவது ஸ்கிரிப்சுரல், நான்காவது ஸ்பிரிச்சுவல், ஃபைனலி இட் ஷுட் பி ஸ்ட்ராங். அன்பானவர்களே, வளர்ச்சி என்பது கொஞ்சம் கொஞ்சமாய், அடுத்து வசனத்தின் அடிப்படையிலே, மூன்றாவது ஆவியான அடிப்படையிலே, நான்காவது பலமான ஒன்றாய் மாற வேண்டும். அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை, அவனுக்கு இன்பமான ஒருவனை, அவருடைய மனைவியை ஆண்டவர் அவன் எடுத்துக்கொண்டார். வசனத்தை வாசித்து பாருங்கள், அவன் மனைவி அந்த சாயங்காலத்திலே அவள் செத்து போனாள். அது மட்டுமல்ல, அவனுக்கு நிரந்தரமான வீடு இல்லை, அவனுக்கு குடியிருக்க ஒரு வீடு இல்லை. காலையிலே தன் சாமான்கள் வெளியே வைத்து வைப்பான், மாலையிலே அந்தி மயங்கும் போது சாமான்கள் உள்ளே கொண்டு போவான். அவனைப் போல ஒரு பரிதபிக்கப்படத்தக்கவன், அவனைப் போல ஒரு நொறுக்கப்பட்ட மனிதன் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட மனிதனை திருமறை சொல்லுகிறது, அவன் எங்கே கொண்டு போனாராம்? உயர உயர. அன்புக்குரியவர்களே, நீங்கள் உயர வேண்டுமானால் உயர்வுக்கு முன்னாக நீங்கள் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வழியே, பாடுகள் வழியே, இப்படிப்பட்ட போராட்டங்கள் வழியே கடந்து போக வேண்டும். அன்பானவர்களே, இதுதான் உயரத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணம். God allows this kind of bitterness not to make you bitter but make you better. உன்னை கசப்பாய் மாற்ற அல்ல, உன் வாழ்க்கையை இன்னும் உயரமாய் மாற்ற. ஆங்கிலத்திலே அப்செட் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, UPSET. இதை திருப்பி போட்டு பாருங்கள், அது அப்படியே செட்டப் என்ற வார்த்தை வரும். அப்படியானால் அப்செட் ஆகாமல் வாழ்க்கையிலே செட்டப் ஆகவே முடியாது. இவன் வாழ்க்கையிலே ஏராளமான அப்செட் உண்டாயிற்று. மனைவி இறந்து போனால், குடியிருக்க வீடு இல்லை, நல்ல வாழ்க்கை இல்லை, வசதி இல்லை. இன்றைக்கு ஊழியத்திற்கு அநேகர் கேட்கிற முதல் கேள்வி, எவ்வளவு தருவீர்கள்? என்ன கிடைக்கும்? என்னவெல்லாம் இப்படியெல்லாம் வாழலாம்? அவரை போல இவரை போல கனவுலகத்தில் வாழ்கிற மக்கள் ஏராளம். அன்பானவர்களே, அவன் கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள். ஆனால் கர்த்தர் அவர் எங்கே கொண்டு போனாராம்? வேதம் சொல்லுகிறது, உயர உயர. இந்த நாளிலே அந்த உயரத்துக்கு செல்ல வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்களை வேதத்தில் உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்பர் 1, பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் திருமறை சொல்லுகிறது, பின்னானவைகளை மறந்து. அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், forget the past, பின்னானவைகளை மறந்து. ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலே கசப்பான நிலைகள் இருக்கிறது, கடினமான வாழ்க்கை இருக்கிறது. ஒரு பக்தர் இப்படி சொன்னார், கடந்த காலம் கல்லறையிலே, நிகழ்காலம் கருவிலே. அந்த கல்லறையை தோண்டி பார்க்கும் போது நாற்றம் வரும், பிணக்குவியல்கள் வரும். ஆனால் திருமறை சொல்லுகிறது, கடந்த காலத்தினுடைய மறந்து, ஒருவேளை காயங்கள் இருக்கலாம்,
உங்களோடு பேசுகிற எனக்கு ஏராளமான காயங்கள், என்னுடைய உடன் ஊழியர்களால் நான் காயப்படுத்தப்பட்டேன், கூட இருந்தவர்களால் ஏமாற்றப்பட்டேன், பல காயங்கள், வெளியே சொல்ல முடியாத காயங்கள், நம்பிக்கை துரோகங்கள். என்னுடைய ஊழியத்திலிருந்து ஒருவர் என்னை போலவே ஒரு கையெழுத்தை போட்டு என்னுடைய கிளை சபையினுடைய ஒரு பத்திரத்தை மாற்றி தன் பெயரை மாற்றிக்கொண்டார். நீதிமன்றத்தில் அவருக்கு நீதி கிடைத்திருக்கிறது. அவர் அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். யோசித்து பாருங்கள், என்னுடைய இடம், என்னுடைய இயக்கத்தினுடைய இடம் அது. ஆனால் 15,000 ரூபாயிற்கு நான் விற்றது போல என்னை போல ஒரு கையெழுத்து போட்டு அதில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இதான் இன்றைய உலகம். ஆனால் அந்த தேதியிலே என்னுடைய பாஸ்போர்ட் சொல்லுகிறது, நான் லண்டன் ஈத்ரு பட்டணத்தில் நான் லேண்ட் ஆனதாக அந்த பாஸ்போர்ட் முத்திரை கூட எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்து நீதி தோற்று போகலாம், ஆனால் பரலோகத்து நீதி தோற்று போவதில்லை. அன்பானவர்களே, இவையெல்லாம் யோசித்து பார்க்கும் போது நீங்கள் உயர முடியாது. நீங்கள் என்றைக்குமே கீழ்நிலையில் தான் இருக்க முடியும். நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, கடந்த காலத்தினுடைய பாடுகள், கடந்த காலத்தினுடைய தோல்விகளை மறந்து, அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவைகளை நோக்கி. அன்பானவர்களே, எபிரேயர் 12:14 சொல்லுகிறது, அதாவது உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரு மாபெரும் லட்சியம், ஒரு மாபெரும் நோக்கம், இவைகளை நோக்கி பாருங்கள். நம்பர் 1, பின்னானவைகளை மறந்து விடுங்கள். இரண்டாவது, முன்னானவைகளை நோக்கி பாருங்கள். The best is yet to come. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே மேலான சிறப்பான ஒன்றை வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிறப்பான சுதந்திரம் உண்டு. ஆம் அன்பானவர்களே, எபிரேயர் 12:14 சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களுக்காக சிறப்பான ஒன்றை. 12:1 கூட சொல்லுகிறது, நீங்கள் அவரை நோக்கி ஓடுங்கள், அவரை நோக்கி ஓடுங்கள். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஒருவேளை ஏராளமான பாடுகள் மத்தியிலே, போராட்ட மத்தியில் வாழலாம். நான் சொல்ல விரும்பும் வார்த்தை, பின்னானவைகளை மறந்து விடுங்கள். இரண்டாவது, முன்னானவைகளை நோக்கி ஓடுங்கள். மூன்றாவது, நான் சொன்ன எல்லா வசனங்களிலுமே ஒரு வார்த்தை வரும், அதாவது மேலாக, மேலாக, மேலாக. கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அதாவது மேலானவைகளை தேடுங்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு மனிதனுடைய தேடுதலிலே பலவிதமான தேடுதல், அவசரத்திற்காக, அவசியத்திற்காக, தேவைக்காக தேடுகிற உலகம். ஆனால் வேதம் சொல்கிறது, மேலானவைகளை தேடுங்கள். அந்த அதாவது தேடுதலிலே ஒரு அவசரம் தேவை, ஒரு ஆதங்கம் தேவை, ஒரு அர்ப்பணம் தேவை. இன்றைக்கு அனைவருடைய தேடுதலிலே அதாவது கவலையினம், அதாவது அதை குறித்த அக்கறை இல்லை, ஆசை இல்லை. ஆலயத்துக்கு வருகிற ஏராளமான மக்களை பார்க்கிறது, ஏதோ ஆலயத்துக்கு வர வேண்டும், மிக பிரம்மாண்டமான சபைகளில் கூட பெயரளவுக்கு இல்லை. அன்பானவர்களே, உங்களுடைய தேடுதலிலே ஒரு ஆசை இல்லாத தேடுதல், ஒரு அர்த்தமற்ற தேடுதல். என் அன்புக்குரியவர்களே, நான் ஆண்டு அறியாத குடும்பத்திலே பிறந்தேன். நான் அதாவது இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வருவதற்கு முன்பாக ஒரு நாளைக்கு 3 முறை நான் ஆலயங்களுக்கு சென்றிருக்கிறேன். யாரும் என்னை கட்டாயப்படுத்தவில்லை, யாரும் பலவந்தம் பண்ணப்படவில்லை. பயத்தினால் அல்ல, எப்படியாகிலும் தேவனை தேட வேண்டும். ஒரு நாளைக்கு 3 முறை நான் சென்ற அனுபவங்களை யோசித்து பார்க்கிறேன். அதில் எனக்கு ஆசை இருந்தது, அதுதான் என்னவோ தெரியவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய ஊழியனை மாற்றியிருக்கிறார். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தேடுதலிலே ஒரு ஆசை தேவை, ஒரு அர்ப்பணம் தேவை, ஆதங்கம் தேவை. அன்பானவர்களே, மேலானவைகளை தேடுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது நடுநிலையில் இருக்கிற ஒன்றே அல்ல, கீழா இருக்கிற ஒன்றே அல்ல, சில்லறை லாபங்களுக்காக அல்ல, அற்ப ஆதாயங்களுக்காக அல்ல, ஏதோ வயிறு நிரம்புகிறது, பாக்கெட் நிரம்புகிறது ஒன்றே அல்ல. இன்றைக்கு நான் அநேகரை பார்க்கிறேன், வயிறு நிரம்பினால் போதும், பாக்கெட் நிரம்பினால் போதும், அன்றைய பாடுகள் சந்திக்கப்பட்டால் போதும். அன்பானவர்களே, உலகம் பாக்கெட்டை தான் நிரப்போம், ஆனால் மனசு நிரப்பாது. ஆனால் ஆண்டவர் இந்த ரெண்டையுமே நிரப்புவார். The word will fill only your packet but not your heart, but Jesus can fill you both. ஆண்டவர் இந்த இரண்டையுமே நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். நான்காவது சொல்ல விரும்புகிறேன், அதாவது அதே கொலோசியர் புஸ்தகத்திலே ஒன்று சொல்லுகிறது, தேடுங்கள், அது சீக். அடுத்து நாடுங்கள். அந்த நாடுங்கள், இந்த வார்த்தை அர்த்தம் என்ன? செட் யுவர் அஃபெக்ஷன், அதன் மேலே ஆசை வையுங்கள். அன்பானவர்களே, ஆசையோடு தேடும் அடியவருக்கு ஆசீர்வாத மழை இங்கு பெய்யட்டுமே. இன்றைக்கு சபைக்கு வர்ற பலருக்கு அந்த ஆசை இல்லை, ஆராதனையில் ஆசை இல்லை, அதாவது ஜபத்திலே ஆசை இல்லை, வசனத்தை கேட்பதில் ஆசை இல்லை. ஏதோ வர வேண்டும், அப்படி வரவிட்டால் அந்த வாரம் முழுவதும்
விபத்துகள் நடக்கும், போராட்டங்கள் நடக்கும். அதாவது தற்பாதுகாப்புக்காகத்தான் இன்றைய ஜனங்கள் ஆலயத்துக்கு வருகிறார்கள். இல்லை அன்பானவர்களே, செட் யுவர் அஃபெக்ஷன் இன் காட். தேவனிடத்திலே உங்கள் நாடுங்கள், தேடுங்கள். இரண்டாவது, அதிகமாய் நாடுங்கள். பக்தன் சொல்கிறான், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். ஆண்டவரை நாடும் போது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் உயரும், உங்கள் வாழ்க்கை இன்னும் மேல்நிலைக்கு கொண்டு வரப்படும். ஐந்தாவது குறிப்பாக சொல்லுகிறேன், 84ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே காணப்படுவார்கள். திரும்ப இந்த உயரத்தை சொல்லுகிறேன், பலத்தின் மேல் பலன். எங்கே காணப்படுகிறார்கள்? சீயோனிலே. எங்கிருந்தார்கள்? அழுகையின் பள்ளத்தாக்கிலே. அன்பார்களே, எந்த உலகம் உங்களை கீழ்நோக்கி பார்க்கிறதோ அதே உலகத்திலே நீங்கள் அண்ணாந்து பார்க்கப்படுவீர்கள். 84:7 சொல்லுகிறது, பலத்தின் மேல் பலனடைந்து அவர்கள் சீயோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவார்கள். இந்த உலகத்திலே நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, நீங்கள் எதை உயரம் என்று நினைக்கிறீர்கள்? வாழ்வு, வசதி, வீடு, இவையெல்லாம் உயரம் அல்ல. அந்த சீயோன் பர்வதம், அது மட்டுமே உயரமான ஒரு இடம். அந்த இடத்தை நீங்கள் சேர வேண்டுமானால் பலத்தின் மேல் பலன். அர்த்தம் என்னவென்றால், பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, அழுத்தங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனால் பலத்தின் மேல் பலனடைந்து அந்த சீயோனிலே காணப்படுவார்கள். நீங்களும் காணப்படுவீர்கள். ஆனால் அதற்கு முந்தி அழுகையின் பள்ளத்தாக்கு உண்டு. அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்காத ஒருவரும் இல்லை. இன்றைக்கு உயர்ந்திருக்கிற அத்தனை பேரை கேட்டு பாருங்கள், அவர்கள் எல்லாருமே இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து வந்தவர்கள், கடந்து வந்தார்கள், அதில் வளர்ந்து வந்தார்கள். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியரே, அன்பு சகோதரனே, எசேக்கியேல் புத்தகம் 41ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, உன்னை உயர, உன்னை உயர. அடுத்த வார்த்தை போட்டிருக்கிறது, வர வர. இன்னொரு வார்த்தை, அதிகம் அதிகமாய். இது நாளிலே என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய பாரம் எல்லாம் நீங்கள் கீழ்நிலையில் அல்ல, நடுநிலையிலும் அல்ல, மேலான நிலைக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. நீங்கள் சொல்லுகிற எல்லாமே உண்மை. உண்மைகள் உண்மைகள் அல்ல, சத்தியம்தான் உண்மை. உண்மைகளை பொய்யாக்கும் வல்லமை இந்த சத்தியத்துக்கு உண்டு. பெதஸ்தாவின் குலத்தில் ஒருவன் இருந்தான், அவன் சொன்னதெல்லாம் உண்மை, என்னை கொண்டு போய்விட ஆட்கள் இல்லை, நான் இருவதற்கு முன்பாக இன்னொரு இறங்கி போகிறான், என்னை அவன் சொன்ன எல்லாமே உண்மை. ஆனால் அந்த உண்மைகளை பொய்யாக்கின ஒரு தெய்வம் அங்கே இருந்தார். ஃபேக்ட்ஸ் என்பது வேறு, ட்ரூத் என்பது வேறு. என் கரத்திருக்கிற வேதாகமம் சத்தியம். உண்மைகளை பொய்யாக்கும் வல்லமை இந்த சத்தியத்துக்கு உண்டு. உன்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட், உன் பிள்ளைகள், உன் சூழ்நிலை எல்லாம் உண்மை. ஆனால் உண்மைகளை பொய்யாக்குற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை மாற்றுவார். உன் வாழ்க்கை உயரமாய், உன் வாழ்க்கை விருத்தியாய், உன் வாழ்க்கை அதிகமாய், கீழ்நிலையில் அல்ல, நடுநிலையும் அல்ல, மேலான நிலைக்கு வரும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே உம்முடைய அந்த விருத்தி, நான் இன்னும் உயரணும், இன்னும் வளரணும், கீழ்நிலையில் அல்ல, நடுநிலையில் திருப்தியா அல்ல ஆண்டவரே, இந்த மேலான நிலைக்கு நாங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறீர். உம்முடைய விருப்பம் அது, உம்முடைய ஆசை அது, உம்முடைய ஆதங்கம் அது ஆண்டவரே. அந்த ஆசையிலே நாங்களும் பங்கு கொள்ள, அந்த ஆதங்கத்தில் நாங்களும் பங்கு கொள்ள தகப்பனே எங்களுக்கு உதவி செய்வோம் ஆண்டவரே. இதனால் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விருத்தி, ஒரு உயர்வு, ஒரு வாழ்வு, ஒரு பெருக்கம், ஒரு முன்னேற்றம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அதற்கென்று எங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 25281985. எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com. In English, Pastor Stephen Devakumar, Open Door Church, number 65, Paramananda Mudali Street, 7 Bells, Chennai 600001. Our phone number 25281985. Our email address stephen_opendoor@hotmail.com.